ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா, சுமிடோமோ அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் பிராண்டை இருந்த ப்ரோகிப் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ரில்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் க்ரோத் ரில்டரில் என்ன டெலினிட்ரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜிப்ரலிக் ஆசிட் 40% WSG ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது வாட்டர் சால்யூபிள் கிரானியூல் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது நீரில் கரையக்கூடிய குறுநை வடிவிலான பிளான் க்ரோத் ரில்டராக இது இருக்குது. அண்ட் இது நம்ம சாதாரணமாக எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய கிப்ரலிக் ஆசிட் தான். ஸோ ஆனால் இது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமும் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலேஷனும் வேறுபட்டது. அதாவது மற்ற எல்லா கிப்ரலிக் ஆசிடுமே லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும். நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 2 ml அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இந்த கிப்ரலிக் ஆசிட் இது WSG ஃபார்மேட்டில் இருக்கிறதுனாலையும், இது ஒரு நேனோ டெக்னாலஜியாக ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டதுனாலையும் ரொம்ப குறைந்த அளவில் தான் நம்ம ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கே பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இதோட டோசேஜ் பற்றி நம்ம செகண்ட் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிப்ரலிக் ஆசிட் இந்த லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கிப்ரலிக் ஆசிடுக்கு எத்தனை மடங்கு கூடுதலானது அப்படின்னு பார்க்கும்போது, லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கிப்ரலிக் ஆசிடுக்கு 10 மடங்கு இந்த WSG ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ப்ரோகிப் அப்படிங்கிற இந்த பிளான் க்ரோத் ரில்டர் கூடுதலானது. ஸோ இதோட டோசேஜ் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இதோட டோசேஜ் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீர் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த கிப்ரலிக் ஆசிடோட பலன்கள் பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். இந்த ப்ரோகிப் பிளான் க்ரோத் ரில்டரை பயன்படுத்த மூலிமா எந்த ஒரு பயிர் இருந்துச்சாலும் அந்த பயிரில் அப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கான வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஃப்ளவரிங் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்துச்சுனாலுமே அந்த பயிரோட வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம தாவரநிலை வளர்ச்சியில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாவரநிலை வளர்ச்சியில் அதிக பக்கக்கிளைகள் தூண்டப்படுறதுக்கு உதவும். இதுவே நம்ம ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அதெல்லாம் பட்டினிஷியேஷன் ஸ்டேஜில் பயன்படுத்துகிறோம். பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிகமான மொட்டுகள் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேஜில் இல்லாமல் பூக்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த நிலையில் அதிகமான காய்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கும் இது உதவும். அண்ட் நெக்ஸ்ட்டு பிஞ்சிலெல்லாம் பிடித்த பிறகு அந்த காய்களோட சைஸ் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது எப்படின்னா முழுமையாக பூஞ்சுற்று முடிந்து காய்கள் அதிக அளவு பயிர்களில் இருக்கும்போது நம்ம இதை பயன்படுத்தும் போது அந்த காய்களை ரொம்ப பெரிதாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் நம்ம குறிப்பிட்டது போல் பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது பிஞ்சுகள் உதிர்வையும் இது குறைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரோகிப் பிளான் க்ரோத் ரில்டர் பயன்படுத்துகிற மூலமா எந்த ஒரு பயிர் நினச்சாலும் அந்த பயிரோட மகசூலோட தரமாக இருக்கட்டும், இல்லைனா மகசூலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு இன்டைரக்டான ஈல்ட் என்ஹான்சர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது மறைமுகமான மகசூல் வைக்கும்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பயிரோட எந்த நிலை வளர்ச்சியிலையுமே பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் எல்லா வகையான பயிர்களையுமே மகசூல் அதிகரிக்கிறதுக்கும் இல்லைனா தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது அதிக பக்கக்கிளைகளை தோன்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 14 நாட்களுக்கு ஒரு முறையும் பயன்படுத்தலாம். ஸோ அதிகபட்சம் 14 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம குறிப்பிட்டது போல் பயன்படுத்தும் போது பயிரோட வளர்ச்சி ஒரு வளர்ச்சிதைவு இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா பயிர்களுக்கு போதுமான உரத்தை கொடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருந்து ஆனால் பயிரோட வளர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் போது பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரிவர கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மேக்ரோநியூட்ரியன்ஸும் சரிவர கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிங்க. அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, ஊட்டச்சத்து மருந்துகளும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் 2 வகைப்படும். அதாவது சிலிக்கான் பேஸ்டுன்னு இருக்குது, அதே நேரத்தில் நானோ அயனிக் சிலிக்கான் பேஸ்டுன்ற 2 வகையில் இருக்குது. ஸோ இதில் சிலிக்கான் பேஸ்ட் கூட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நானோ அயனிக் சிலிக்கான் பேஸ்ட் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ இது சிலிக்கான் ஒட்டுபஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2.5 கிராம் பேக்கேஜ் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 12.5 கிராம் பேக்கேஜ் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்காதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்.
அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிளான் குரோத் ரிலேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பிளான் குரோத் ரிலேட்டரோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கலோட பேரையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கலர்பேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.